ஆண்டவர் செய்கிற இனிமே செய்ய போகிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இந்த சாங் அனுப்புகிறேன். தினமும் இதை சொல்லி சொல்லி தேவனை துதியுங்க. ஓகே, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான சங்கீதம் 23ஆம் சங்கீதம். என்னப்பா பைபிள் படிச்சுட்டேன், என்ன படித்த சங்கீதம் படித்தேன், என்ன சங்கீதம்? 23ஆம் சங்கீதம். அது 23 வயசு வரை அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். 23 வருஷம் வரை அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதில் 23ஆம் சங்கீதத்தில் 5வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமாம், முதலாவது உங்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எங்கள் 2 பேருக்காக ஜெபிச்சுக்கிட்டீங்க. இப்போ நாங்கள் நிற்கிறது கர்த்தருடைய கிருபையினால், உங்களுடைய ஜெபத்தினால. இன்னைக்கு காலையிலே என் பாத்திரம் நிரம்பி வழிய ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் பாஸ்டர், உங்களுக்கு ரொம்ப ஜுரமாக இருந்ததுனால மிளகு ரசம் வச்சு கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு அம்மா, ஒரு சகோதரி. அப்புறம் மொட்டை ரசம். என் மருமகள் இன்னைக்கு ரசம் பண்ணிங்க ரசம் பண்ணி கொண்டு வரேன் இருக்கா. ஸோ இன்னைக்கு எங்கள் வீட்டில் எங்கள் பாத்திரம் ரசத்தினால நிரம்பி வழியும். ஸோ நமக்கு ஒரு சின்ன காரியம் ஒன்று தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? நிரம்பி வழிய செய்கிறோம், ஊத்துறோம் இல்லையா? ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய தகப்பன் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை நிரம்பி வழிய செய்கிறவராக இருக்கிறார், சந்தோஷத்தை நிரம்பி வழிய செய்கிறவராக இருக்கிறார். பாடுகள் பாடங்களை கொடுக்குது. ஆனாலும் அந்த பாடுகள் மத்தியிலேயும் என் பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டுதான் இருக்கு. தேவ கிருபையினால நாம் நிரம்பி வழிகிற பாத்திரங்களாகத்தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ பாட பார்க்க போறியா, வழிகிற பாத்திரத்தை பார்க்க போறியா? சொல்லு. எனவே இந்த வேளையில எல்லாரும் எழுந்து நின்று we are going to worship the Lord, we are going to thank the Lord. நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிய செய்கிறவருக்கு வாய்நாள அறிக்கை செய்யுங்க. பாடுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம், தோல்விகள் இருக்கலாம். ஆனா நான் நிரம்பி வழிகிற பாத்திரம், நான் நிரம்பி வழிகிற பாத்திரம். சொல்லுங்க, நான் நிரம்பி வழிகிற பாத்திரம். ஷிபால் பால் காதாரா காலாபா. ஓ ஹல்லேலூயா. வாய்நாள அறிக்கை செய்யுங்க, வாய்நாள அறிக்கை செய்யுங்க. ஓ ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது. எடுத்துக்கொடு. அழிந்து. ஆமென். நிரம்பி நிரம்பி வழிகிறது, அழிந்து ஓடுகின்றது. மீண்டும் ஒரு விசை. என் பாத்திரம் நிரம்பி அழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த ஆமே உங்களுக்கு எதிரானே. துதி உடை போத்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. துதி உடை அலங்காரமாக்கிடுவே, வீட்டை அலங்காரமாக்கிடுவே. அபிஷேக
நதி நானே அகிலமெங்கும் ஆமே நதி நானே அகிலமெங்கும் பரவிடுவேன் ஏராளமான மீன்கள் உயிரினங்கள் ஏராளமான மீன்கள் ஏராளமான உயிரினங்கள் ஆயும் இடமில் காரணம் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது ஒரு நாள் ஆமே எனக்குள்ளே ஜீவ ஊற்று என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது வழிந்து ஓடுகின்றது ஹல்லேலூயா பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது வழிந்து ஓடுகின்றது எனக்குள்ள இருக்க ஊற்று ஜீவ தேவனுடைய ஊற்று ஆமென் ஹல்லேலூயா ஆமா அந்த ஊற்றை யாராலையும் அடைக்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது சொல்லுங்க எனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாத ஊற்றை எனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அந்த அபிஷேக ஊற்றை யாராலையும் அடைக்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது ஹல்லேலூயா ஆதியாகமத்துல 26ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஈசாக்கு தோண்டுவா மூடுவாங்க தோண்டுவா மூடுவாங்க தோண்டுவா மூடுவாங்க ஆனா அவன் தொட்ட இடமெல்லாம் ஊற்று பொங்கியது ஹல்லேலூயா எனவே நீதான் அந்த ஈசாக்கு ஹல்லேலூயா நீதான் அந்த ஈசாக்கு நீ தொடுகிற இடமெல்லாம் துலங்குகிறது மாத்திரமல்ல உனக்குள்ள இருக்க ஊற்று நீ தோற்றுகிற இடத்தை எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுக்கும் உண்டாக்கி கொடுக்கும் ஹல்லேலூயா போதும் இந்த 20 வேஸ்ட் பண்ணது போதும் 20 எப்படியாவது இருந்துட்டு போகட்டும் அந்த எப்படியாவது இருந்த இடத்துலயும் நீங்க நானும் நல்லா தான் இருக்க வச்சார் ஆண்டவர் ஹல்லேலூயா ஆமா 21ஆவது ஆண்டுல நீ தொடர ஊற்று உண்டாகும் ஆமென் நீ தொடர ஊற்று உண்டாகும் சோ இந்த புதிய ஆண்டுல புது புது காரியங்களை தேவனுக்காக செய்ய ஆரம்பிங்க தேவனை நம்புங்க தேவனை நம்புங்க உனக்கு சாப்பிடுறது தேவன் அவருக்கு தெரியும் உடுத்துற தேவன் தெரியும் உண்மையா சொல்றேன் இன்னைக்கு பாருங்க நம்மள மாதிரி ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரவங்க யாருமே கிடையாது நம்மளை பார்த்தா தரித்திரமான ஆள்கள் நான் சொல்ல உட்காந்துக்குங்க தரித்திரமான ஆள்கள் நான் சொல்ல முடியும் ஆண்டவர் சொல்றாருல இந்த மாதிரி இதை வந்துகிட்டு சாலோமன் கூட உடுத்தினது சோ எவ்வளவு ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறாரு ஆமென் சோ இதுல அவர் செய்வாருங்க இந்த புது வருஷத்துல நீ ஆண்டவருக்குன்னு எதை செய்தாலும் அங்க ஒரு ஜெயம் உண்டாகும் சும்மா உன் வீட்டையே நினைச்சுக்கிட்டு உன் பிள்ளைய நினைச்சுக்கிட்டு அந்த பொறுமிக்கிட்டு இந்த பொறுமிக்கிட்டு அங்க உருகுது இங்க வேகுது இங்க வடியுது தூக்கி எறிஞ்சிட்டு முதல்ல வந்தோன்னு என்ன பண்ணோம் கட்டினது நம்ம தான் நன்றி பலிபீடம் கட்டுறதும் நம்ம தான் வெட்டுறதும் நம்ம தான் சொல்லுங்க பலிபீடம் கட்டவன் நான் தான் சொல்லுங்க தேவனுடைய ஆசீர்வாத ஊற்ற வெட்டுறது நான் தான் ஹல்லேலூயா சோ தயவுசெய்து இந்த இன்னையிலிருந்து ஒரு வித்தியாசமா சிந்திக்க ஆரம்பிங்க வித்தியாசமா ஜெபிக்க ஆரம்பிங்க வித்தியாசமா ஆண்டவரை அப்ரோச் பண்ணுங்க வித்தியாசமா ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஏன்னா நம்முடைய ஆண்டவரை வித்தியாசமானவர் சோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரை நீங்க சொல்லிட்டீங்க இன்னைக்கு எத்தனை சொன்னீங்க கேட்கல இன்னைக்கு சொல்லிட்டீங்க நான் கை வைக்க போறேன் என்ன பண்ண போகுது ஊற்று உருவாக போகுது ஹல்லேலூயா இந்த இடத்துல இருக்காத அப்படி நீ விரட்டினாலும் அடுத்த இடத்துல போய் நான் கையை வைப்பேன் அங்கேயும் ஊற்று உருவாகும்
அங்க இருக்க கூடாதுன்னு விரட்டி போயிடு. இன்னொரு இடத்துல போய் உட்கார்ந்தாலும் என் வேலை ஊற்றுகளை திறக்கிற வேலை. சொல்லுங்க, என் வேலை. ஹalleluya. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. சொல்லு ரப சந்தலகலா. நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. முதல்ல தெரிஞ்சுக்க, உனக்குள்ள ஒரு அபிஷேக நதி இருக்கு. அது எப்பயுமே செம்பரவாக்கம் போல இல்ல, மழை வந்துட்டா திறந்து விடுறது இல்ல. எப்பயுமே உனக்குள்ள அந்த ஊற்று ஊறிக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. சொல்லு, நான் அபிஷேக நதி எனக்குள்ள. சொல்லுங்க, ஆற்றல் ஊற்று எனக்குள்ள, அபிஷேக ஊற்று எனக்குள்ள, சமாதான ஊற்று எனக்குள்ள, சந்தோஷத்தின் ஊற்று எனக்குள்ள. ஹல்லேலூயா. வல்லமையின் ஊற்று எனக்குள்ள. ஹல்லேலூயா. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. சாபங்கள் நீக்கிடுவே, சமாதானம் தந்திடுவே. சாபங்கள் நீக்கிடுவே, தேவ சமாதானம் தந்திடுவே. நாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது ஒரு நாள். தீர்க்கதரிசிட்ட போய் கதர்னாவ, ரொம்ப கடன் பட்டுட்டு என் பிள்ளைகள்லாம் நம்ம நகையத்தான் அடவை வைப்போம், அவ பிள்ளைகளே அடவை வச்சுட்டா. ஆமா, என்ன பண்றது ஆண்டவரே, ஏதாச்சும் உதவி பண்ணுங்கன்னு. சரி, பாத்திரத்தை எடு, எண்ணெயை ஊத்து அப்படின்னு சொன்ன பாத்திரத்துல எண்ணெயை ஊத்த 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 என்ன ஆகிட்டு இருந்துச்சு? ஊறிக்கிட்டே இருந்துச்சு. எப்ப அந்த எண்ணெய் நின்னுச்சு? அவ்வளவுதான். சொல்லுங்க, சொல்லுங்க. நீ எவ்வளவுதான் பாத்திரத்தை வச்சாலும் அவ்வளவு நிரப்ப அவர் உள்ளவரா இருக்காரு. இவ்வளவுதான் நினைச்சிட்டேன்னா ஸ்டாப் ஆயி என்ன செய்ய போற? அவ்வளவுதான் சொல்ல போறியா? சொல்லு, அவ்வளவுதான் சொல்ல போறியா? அவ்வளவுதான் சொல்ல போறியா? பிரச்சனை அவ்வளவுதான், 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 அவ்வளவுதான். எனக்கு நல்லா கல்யாணம் நடந்து முடிச்சா போதும், அவ்வளவுதான். என் வீட்டுல இந்த பிரச்சனை முடிஞ்சு, அவ்வளவுதான் அப்படின்றதோட நம்ம என்ன பண்ணிடுறோம்? கேஸை க்ளோஸ் பண்ண பாக்குறோம். இல்ல, இன்னும் இன்னும் எனக்குள்ள இருக்க ஜீவ ஊற்ற ஆண்டவரே போற அளவுக்கு போகல, கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுக்கல, உபயோகிக்க வேண்டிய அளவுக்கு உபயோகிக்கல, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய அளவுக்கு நான் மகிமைப்படுத்தவில்லை. என்னை நம்பி கொடுத்துருக்கீங்க. சொல்லுங்க, இந்த ஊற்று என்னை நம்பி கொடுத்த ஊற்று. ஹல்லேலூயா. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம்னு சொல்லியிருக்கீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப மாலாவுக்கு பெரிய ஆரோக்கியம் வந்தது எதனால? உங்கள்கிட்ட இருந்து புறப்பட்டு போனதான அந்த ஜீவ வார்த்தை. ஹல்லேலூயா. நமக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். நம்பிக்கை கொள்ளு. நமக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். நம் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, அழிந்து ஓடுகின்ற பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகின்றது. ஒரு ட்ரெயிலுக்கு போய, இப்ப நீ அங்க போன, இப்ப அவங்கள உன் வீட்டு கொண்டு வந்துட்டல. ஆமாமா இல்லையா? அப்போ உனக்குள்ள இருக்க அபிஷேக நதியை அவுத்து விடு, சுதந்திரம் நதியை அவுத்து விடு. அவுத்து விட்டு ஆண்டவரே சொன்னீங்கல்ல செய்யுங்க அப்படின்னு சொல்ல அற்புதம் நடக்கும். ஆமென். சொல்லுங்க, நிரம்பி வழிகிறவன் நான், ஜீவ ஊற்றை உடையவன் நான். ஹல்லேலூயா. பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். எல்லாரும் எழுந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ லார்ட். இந்த ஆண்டுல இறுதி நாட்கள்ல புலம்புறதை நிப்பாட்டுங்க.
புகழ ஆரம்பிங்க. உனக்குள்ள இல்லாதது எது? ஒரு குறையும் இல்லை. எல்லா நன்மைகளினாலே கர்த்தர் நினைத்திருக்கிறார். தன்னுடைய வார்த்தையினால, தன்னுடைய வல்லமையினால, தன்னுடைய ஆசீர்வாதத்தினால, ஏன் அவருடைய அதிகாரத்தினாலே உன்னை நிரப்பி இருக்கின்றார். நீ நிரம்பி வழிகிற பாத்திரம். சொல், நான் நிரம்பி வழிகிற பாத்திரம். நிரம்பி வழிகிற பாத்திரம். கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும். நான் காலியான பாத்திரம்னு சொல்ல மாட்டேன். இனிமே நான் வெறுமையான பாத்திரம்னு சொல்ல மாட்டேன். நான் உபயோகம் இல்லாத பாத்திரம்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் பிசாசுடைய தந்திரம். உன்னை முடக்கி அடக்கி ஒண்ணுமில்லாம இருக்க செய்ய பிசாசு கொடுத்த போலியான வார்த்தைகள் அவைகள் எல்லாம். நான் காலியான பாத்திரம், நான் உடைந்து போன பாத்திரம் இல்ல. நீ நிரம்பி வழிகிற பாத்திரம். நான் நிரம்பி வழிகிற பாத்திரம். சொல்லுங்க, நான் நிரம்பி வழிகிற பாத்திரம். தேவனுடைய வல்லமையினால நிரம்பி வழிகிற பாத்திரம். தேவனுடைய அபிஷேகத்தினால நிரம்பி வழிகிற பாத்திரம். தேவனுடைய வார்த்தையினால நிரம்பி வழிகிற பாத்திரம். இனிமே நான் அமைதியா இருக்க மாட்டேன். எனக்குள்ள இருக்க ஜீவ ஊற்ற திறந்து விடுவேன். என் மூலமாய் தேவன் மகிமை அடைகிற நேரம் இது. என் மூலமாய் தேவனுடைய மகத்துவங்களை இந்த உலகம் காணப்போகிற நாட்கள் இது. அதற்கு நீ நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுங்க. அதுக்கு நீ நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு நான் எதிரானே. ஆனந்த காயங்கள் ஆற்றிடுவே, கட்டுக்களை அவிழ்த்திடுவே. பிறர் காயங்கள் ஆற்றிடுவே, மனக்கட்டுக்களை விடுவே. விடுதலை முழங்கிடுவே. இயேசுவின் நாமத்தால் விடுதலை முழங்கிடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். நம்பிக்கையோட, உண்மையோட, சந்தோஷத்தோட உள்ளே ஜீவ ஊற்று, ஆமென் ஆமென், அது வற்றாது ஒரு நாள். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகின்றது. ஹல்லேலூயா.